டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி. இது 2ம் ஒரு வாணலில எண்ணெயெல்லாம் எதுவும் ஊத்தாம நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கோங்க. செவக்க வறுத்தெடுத்த இந்த பாசிப்பருப்பு இதுவும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 தேங்காய் வந்து இதுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 தேங்காயும் நல்லா துருவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்க போறேன். இது கூடவே 2 டம்ளர் வெல்லம் இதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு, அரிசி 2ம் சேர்த்த அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா? அதுவும் வந்து இதில சேர்த்திக்கணும். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 தேங்காய் எடுத்துருக்கிறதுனால இது வந்து 2 பகுதியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த விழுது வந்து ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் தவா ஏதாவது இருந்தது வாணலி அப்படின்னா அதில் வந்து போட்டுக்கிட்டு இந்த விழுது வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்தில் இது வந்து உங்களுக்கு கெட்டிப்பட்டு சூப்பரான டேஸ்ட்டோட கலர் மாறி வருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து பக்குவம் வந்துருச்சு அப்படிங்கிறது. கடைசியாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டு நெய்யில் முந்திரி வணக்கி இதில் கொட்டிட்டீங்க அப்படின்னா தேங்காய் திரட்டுப்பால், அடடா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி